ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ஆட்ஸ் அதாவது ஆட்வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, யூடியூபர்ஸுக்கு அது எந்த வகையில் யூஸ் ஆகுது, யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுதா, இந்த மாதிரி ஏ டு இசட் ஃபுல் பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில்னு அவங்க சொல்லுவாங்க. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது கூகுளால் நடத்தப்படுற ஒரு விஷயம். ஒரு ஆட் ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்காது. ஓகேங்களா? உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய ஆப் ஆகட்டும், உங்களுடைய வெப்சைட் ஆகட்டும், உங்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும், உங்களுடைய யூடியூப் வீடியோவாகட்டும், அல்லது அதர் சோசியல் மீடியாவோடைய ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கட்டும், மொத்தத்தில் அந்த கூகுள் ஆட்ஸ் மூலிமா நீங்கள் அதை கொடுக்கும் பட்சத்தில் அதை நிறைய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்த கூகுள் ஆட்ஸ் பண்ணுது. இதுதான் கூகுள் ஆட்ஸோடைய பேசிக்கான விஷயம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் அது சார்ஜ் பண்ணுது. நீங்கள் அந்த பணத்தை கட்டணும். அது குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த டேட் வரும், ப்ரொமோட் பண்ணுற டேட் வரும். ஸோ இப்போ 500 ரூபான்னா 1 நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுதான் கூகுள் ஆட்ஸோடைய வேலை. அதே சமயம் இந்த கூகுள் ஆட்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிட்டா நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. சக்ஸஸ் ஆகினாலும் ஆகலாம், ஆகாட்டியும் இல்லை. என்னடா இப்படி சொல்கிறேன்னா, ஆமாங்க. ஸோ என்னதான் நம்ம கூகுள் ஆட்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், நம்ம யூடியூப் சேனல் அல்லது வீடியோவே ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வீடியோவுடைய தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்துருந்தா தான் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. யூடியூபோடைய வேலை அப்போ யூடியூப்புக்கு நான் எதுக்கிட்ட இப்படி காசு கட்டி என் சேனலை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் உங்கள் வீடியோவோ அல்லது சேனலோ குறிப்பிட்ட நபர்களுக்கு ப்ரொமோட் பண்ணுமே ஒழிய அதை கிளிக் பண்ண வைக்கிறதும் ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதும் உங்களுடைய வேலை. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இது. வீடியோஸ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க. உங்களுடைய ஆப்பு, இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு அப்படி இப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி ஆப்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆடு வரும். அந்த மாதிரி ஆப்ஸு, வெப்சைட்ஸு, உங்களுடைய ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணலாம். எங்கெங்கே வரணுங்கிறதையும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் அதிகமாக சர்ச் பண்ணுற இடத்துல வரணும், இல்லை மக்களுடைய ஹோம் பேஜில் வரணும், இந்த மாதிரி நீங்களே உங்களுடைய விஷயம், அதாவது உங்கள் வீடியோஸ் எங்கே ப்ரொமோட் ஆகணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் தான், அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை எப்படி நம்ம பண்ணுறது, கூகுள் ஆட்ஸில் இது பண்ணுறது அப்படிங்கிறது அது பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அது எப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நிறைய கீவேர்ட்ஸு, டேக்ஸ் கொடுக்கணும். என்ன கண்ட்ரியில் என்ன ஸ்டேட்டு, என்ன லாங்குவேஜ், எந்த ஆடியன்ஸுக்காக போடுறீங்க, உங்கள் கண்டென்ட் என்ன, உங்கள் வீடியோ கண்டென்ட் என்னன்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடணும். ஸோ இதை பெய்ட் பண்ணி கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த கூகுள் ஆட்வேர்ட்ஸில் உங்களுடைய வீடியோ சேனலை ப்ரொமோட் பண்ணுறதையே ஒரு வேலையாக கூட ஒர்க்காக எடுத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை கூட கான்டாக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அவங்க மூலியமாகவும் ப்ரொமோட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்களும் கூட ப்ரொமோட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டான ஆடியன்ஸுக்கு உங்களுடைய வீடியோ போய் சேரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய வகை இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, மணி ட்ரான்ஸ்ஃபரு, இந்த பேடிஎம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி 5 வகையாக நம்ம பணத்தை கொடுக்கலாம். கொடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம்.
ஸோ இன்னும் நான் கூகுள் ஆட்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னே ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் சப்டைட்டில்ஸ் போட்டு தமிழில் வேணால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணணுங்கிறத பற்றின A to Z ஃபுல் டீட்டெயில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்சன்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன்னு நிறைய பேர் நினச்சிக்காதீங்க. ஆட்சன்ஸுங்கிறது வேற, கூகுள் ஆட்ஸுங்கிறது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? இந்த கூகுள் ஆட்ஸுங்கிறது உங்களுடைய ப்ராடக்ட்டோ உங்களுடைய சேனலோ உங்களுடைய வீடியோவோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் பே பண்ணி சேர்க்குறீங்க. அதாவது பணம் கட்டி உங்களுடைய ஒரு பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கூகுள் ஆட்ஸுங்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுதான் பேசிக். கூகுள் ஆட்ஸுங்கிறது உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு வீடியோவோ நான் மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற ஒரு டூல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் மோர் டீட்டெயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இதை பற்றின நிறைய டீட்டெயிலை வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் மெயில் ஐடிக்கு நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.